நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி
நாமாவும் திருமாதமே. ஆமாண்டவரே, வேதனை துன்பங்கள் ஒரு நாளும் எங்களை பிரிக்காதா என்றவரே. இந்த 6 மாதங்கள் அருமையாக நீர் எங்களை வழி நடத்தினதுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில் மறுபடியும் உடைய பாதத்தில் வந்து நாங்கள் துதிக்க ஆராதிக்க கொடுத்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர்தாமே இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே தொட்டு ஆசீர்வதி. இங்கே வந்து கொண்டிருக்கிற மக்களையும் ஆண்டவரே தொடர்பாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபை உடைய தயவு எங்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பாண்டவரை நீர் எடுத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா.
ನಾನು ಯೇಸು ರಾಜನ ಪಾದದ ಬಳಿ ನಾನು ಎಂದು ನಿರಂತರ ಜೀವಿಸುವೆ. ಇಲ್ಲ, ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲ.
கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக எலிசபெத் கேட்கக்கூடிய கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. செலுத்துறோம் ஆண்டவரே. ஆவியானவரே சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா அந்த கூட்டத்தையும் தேவன் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பா வந்தவர்கள் வந்தவனை போகாதபடிக்கு ராஜா. அப்பா நம்முடைய ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்று செல்ல என் தேவன் நீங்கள் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் கெஞ்சி கேட்குறோம் ஐயா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. இந்த வீதியில் போற வரவர்கள் ஆண்டவரே சோத்திரம் அப்பா. அந்த பாலசத்தை கேட்குற ஒவ்வொரு மக்களும் ராஜா அறியத்தக்க உண்மை கண்டுகொள்ள ஏற்றுக்கொள்ள என் தேவன் நீங்கள் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. அப்பா இந்த இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆத்மாக்களால் நீங்க நிரப்பும்படியாய் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. அந்த கூட்டத்தை தொடக்கம் முதல் முடிவரை என் தேவன் தாமே நீங்க பொறுப்படுத்த நீங்க வழிநடத்துவீராக ராஜா. துதிகணமை நமக்கு மாத்திரம் செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் பாடும்போது தேவனுக்கு மகிமையாய் காணிக்கை செலுத்துறவங்க வந்து செலுத்தலாம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.
காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக பாப்பு செய்கிறேன். Hallelujah. Shodra. Amen. நாம் சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசித்து பின்பு நாம் சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு, ஏனென்றால் எல்லாம் காலையில் வந்தவர்கள் தான், அதனால நாம் ஊழியங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் சில நேரம் நாம் செபிப்போம். நாம் வாசிப்போம் சங்கீதம் 34ஆம் அதிகாரம். தாவீது தன்னுடைய அபிமெலேக்கை துரத்தி விட்டு தாவீதை துரத்தின பின்னால் அவன் வந்து ஒரு பைத்தியக்காரனை போல இருந்து நடந்து அவன் செல்லுகிறான். அப்போது எழுதின ஒரு சங்கீதம், ரொம்ப நெருக்கத்திலையும் ரொம்ப கஷ்டத்துலேயும் ரொம்ப வேதனையில் இருக்கிற நேரத்தில் எழுதியிருக்கிற ஒரு சங்கீதம்தான் இந்த சங்கீதம் 34ஆம் அதிகாரம். இது முழுவதும் நாம் வாசிப்போம், பின்பு நாம் ஜெபத்துக்கு செல்வோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி
நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. வாசித்த பகுதி தாவீது சவுலை விட்டு சவுலுக்கு பயந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் பிலிஸ்தியர்கிட்ட அங்கேயாச்சும் போய் நான் தப்பிச்சிருக்கலாம் என்று அவன் என்ன பண்ணுறான், அவன் அந்த இடத்துல ஓடுகிறான். ஓடின பின்பு அங்கே பார்க்கும்போது அவர்கள் இவன் தாவீது என்று எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, அவனை தெரிஞ்ச பின்பு அவன் என்ன பண்ண முடியும், நீ இந்த இடத்துல பார்த்தா சவுல், அந்த இடத்துல பார்த்தா பிலிஸ்தியர் ராஜா அபிமெலேக். அதனால் அவன் என்ன பண்ணுகிறான், அவன் பைத்தியக்காரனாட்டம் அவன் நடித்து அவன் அங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும் என்று அவன் தப்பிச்சு வரான். அப்போது எல்லா பக்கமும் நெருக்கம், எல்லா பக்கமும் அவனுக்கு ஒரு எதிரிகள் இருக்கும்போது கூட அவன் சொல்லுகிறாப்படி, நான் என்ன பண்ணுவேன், என் ஆண்டவரை எப்பொழுதும் நான் தொழுது கொள்ளுவேன் அப்படின்னு இந்த சங்கீதம் முழுவதும் நீங்கள் மறுபடியும் போய் வாசிச்சிங்கன்னா கூட தேவன் எவ்வளோ அருமையாய் தாவீதை பின்பு வழி நடத்துகிறார் என்று நாம் பார்க்கலாம். அதான் 8வது வசனத்தை சொல்கிறாடி, நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவனை ருசித்து பாருங்கள். அவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ருசித்து பாருங்கள். ஏனென்றால் தாவீது ஒவ்வொரு நாளும் தேவனை என்ன பண்ணிட்டு இருந்தா, அப்படி ருசித்து பார்த்து தான் அவர் எழுதுகிற இந்த சங்கீதமாக இருக்கிறது. அதனால நாமும் எந்த கஷ்டம், எந்த துன்பம், காலையில் நாம் கேட்டது போல எப்பொழுதும் நாம் என்ன பண்ணலாம், சந்தோஷமாக தான் இருக்கலாம். ஏனென்றால் அப்படி தான் தாவீது அவன் தேவனுக்குள் அவன் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ராஜாவாய் இருந்தாப்படி. அதனால தான் தேவன் கடைசியில் சொல்லுகிறாப்படி, எனக்கு ஏற்ற தாசனாய் இருக்கிறாடி, அது என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். ஏனென்றார் எல்லாம் பிரச்சனை இருந்தால் கூட அவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் ஆண்டவரை தொழுது கொள்ளுவேன் என்று. நாம் எத்தனை இப்போ ஏற்பட்ட நிலைமையில் இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவரை தூஷித்து தான் இருந்திருப்போம். சவுல் ஒரு பக்கம், அபிமெலேக் ஒரு பக்கம், எங்கே போக வேண்டும் என்று தெரியாத ஒரு நிலையில் கூட அவர் அருமையாக இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அதனாலே நாம் இதில் இருந்து நாமும் இந்த மாதிரி வேதனை துன்பம் எது இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஜெபிக்கிறதும் ஆராதிக்கிறதும் நாம் அதை இந்த சங்கீதம் மூலியமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். தேவனை நாம் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் நாம் தேவனை என்ன பண்ணலாம், நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஒரு 2-3 காரியங்களுக்காக ஜெபித்து நாம் ஜெபத்தை முடிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா.
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மட்டும் சொல்லுங்க, எந்த காலத்திலா எந்த நேரம் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும்
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நான் முதலாவது நம்முடைய தேசத்துக்காக நாம் மறுபடியும் ஜெபிக்கலாம். தேவன்தான் நம்முடைய தேசத்தில் நாம் க்ஷேமத்தை கொண்டு வரும்படியாகவும், மழைகள் ஏற்ற நேரத்தில் எல்லாம் பக்கம் பெய்யணும். அதே போல் விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும். ஒரு எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் அது வர வேண்டும். விசேஷமாக வட நார்த் இந்தியாவில் நாம் பார்க்கும்போது அநேக அவர்கள் பள்ளிய காரியங்களை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். தேவன் அந்த மக்களை எல்லாம் தொட வேண்டும். அவங்களுக்கெல்லாம் நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும். தேவன்தான் நம்முடைய தேசம் முழுவதும் அவருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி நம்முடைய தேசத்தை ஒரு கிறிஸ்துவ நாடாய் அது மாற்ற வேண்டும். அதனால் நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன்தான் நம்முடைய தேசத்தை அவர் ஒரு கிறிஸ்துவ நாடாய் அது மாற்றும்படியாக மம்மி ஜெபமாயிருக்கிறார். நம்முடைய தேசத்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பதற்காக எல்லாம் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்படியே எத்தனையோ பேர் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேவன் ஒவ்வொருவரையும் தேவன் அவர்கள் எல்லாம் தொட வேண்டும். அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். பிரச்சனைகளிலிருந்து கட்டுகளிலிருந்து நீக்க வேண்டும். தேவன்தான் அவர் ஒவ்வொருவரையும் தொட்டு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் அவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கடந்த வாரம் முழுவதும்
கேட்டுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் தேவன் ஒவ்வொரு விஷயத்தொடும்படியாகவும் அப்படியே விசேஷமாக ஹெரால்டுக்காகவும் நாம் செவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்க குடும்பத்துக்காக செவிக்கலாம். குழந்தையை இழந்து போன அந்த குடும்பத்தில் தேவனுடைய சமாதானம், அவருடைய தயவு அந்த குடும்பத்தின் மேல் இரக்கம் அந்த குடும்பத்தின் மேல் இருக்கும்படியாகவும் அவருடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் ஒரு தெய்வீக சமாதானம் அவர்கள் மேல் வர வேண்டும். தேவன் தான். அதே போல் நாளான்னைக்கு நடக்கிற ஃபியூனரல் சர்வீஸில் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இருக்கும்படியாகவும் சித்தி ஜெயிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்கள் கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, ஏசரட்டுக்கா இந்த இரவு நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, கடந்த பகல் முழுவதும் அப்பா ஏசரட்டகா நீர் கூட இருந்து திரும்பவும் அப்பா நாங்கள் ஒன்று கூடி உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தேவரீர் செய்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த நாட்கள், வாரங்கள், மாதங்கள் எல்லாம் காத்து வந்தவரே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதுவரைமாய் நீர் எங்களுக்கு செய்து வந்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரமப்பா. ஏசரட்சகா எங்கள் போக்கையும் வரத்தையும் காத்து கொண்டதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரமப்பா. ஏசராஜா வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமப்பா. இன்னும் வர வேண்டிய ஆத்துமாக்கள் வந்து சேர்ந்து அப்பா உண்மையை துதித்து போற்றி ஆனந்திய தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் உண்மை அறியாத ஜனங்களப்பா அறிந்து கொள்ளும்படி ஐயா நீர் கொண்டு வர வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அப்பா ஏசரட்டகா வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மால் முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் வாய்க்கு செய்கிற எங்கள் நல்ல தெய்வமே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த சுர ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் கர்த்தாவே. சிறுமந்தையை பயப்படாதே என்று சொன்ன எங்கள் நல்ல தெய்வமே, இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து மென்மேலும் பெருகும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. இங்கும் ஒரு கூட்ட ஜனம் உமக்கென்று தெய்வமே எழும்பி எதிர்கொண்டு வரும்படியாக ஐயா நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சேஷமாய் சிறு குழந்தைகள் ஆசீர்வதியும், வேலைக்கு செல்லும் பிள்ளைகளை ஆசீர்வதியும், படிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவிந்தாரும், பெரியோர்களை காத்துக்கொள்ளுமப்பா. வீட்டில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டிக் கொண்ட எல்லா காரியங்களுக்காகவும் உமது சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. எங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் கேட்டிருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏற்ற காலத்தில் எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதிலளிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் அப்பா. அப்படி எங்களை ஜெபிக்க வேண்டிக் கொண்ட பிள்ளைகளுக்காகவும் உமது சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. யாரார் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டார்களோ ஐயா அவர்கள் காரியங்கள் உமக்கு சுத்தமானபடி நீர் வாய்க்கு செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜெப வீட்டையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. அநேகம் பிள்ளைகள் வந்து அப்பா இதில் இறங்குவாமற் போகும் மட்டும் இந்த ஆலயம் நிரம்பியுடைய தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அப்பா ஏசராஜா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆலயத்தின் எல்லா தேவைகளுக்காகவும் உமது சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமாய் காத்து வந்தவரே கொடுத்தவரை உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. மீறி எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி அடிமைகளை காத்துக்கொள்ள வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் அப்பா. இம்மட்டமாய் காத்து வந்த எங்கள் நல்ல தெய்வமே உமக்கு நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த இரவுமாய் காத்துக்கொள்ளும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலையை காணும்படி கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஐயா நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேவாதி தேவனே உமது வருகை தாமதிக்குமாய் அடிமைகள் மீண்டுமாய் எங்கு ஒன்று கூடவும் உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. அதுவரை உமது கிருபை கூட இருந்து அப்பா உமது வருகின்ற எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. எல்லா துதி கணம் ஸ்தோத்திரம் மகிமையாவற்றையும் உமக்கே செலுத்தி
இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கண்டிப்பா அது நடந்தே ஆகணும். பாண்டவர் நம்ம ஜெபிக்கும் போது ஒண்ணு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்.